கிருஷ்ணா, நீங்க ரொம்ப நல்லா ஆடுனீங்க. இனிமே நமக்குள்ள மோதல் வேண்டாம். Let's be friends, okay? Come on, yeah. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வளரணும். அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டீ பார்ட்டி. இந்த அட்ரஸ்க்கு வந்து ஒரு கப் டீ சாப்பிட்டு போகணும். வரலன்னா என் மனசு ரொம்ப தவிச்சிடும். ப்ளீஸ் வரீங்கல்ல? அவசியம் வராங்க. டேய் கண்டிப்பா வரேன்னு சொல்லேன்டா. கண்டிப்பா வரேங்க. லியோ பாசா. ஏண்டா இவளுங்களை நம்பலாமா? டேய் எப்பவுமே மோதல் ஆரம்பிச்சுதானே காதல்ல முடியும். நீ தாராளமா இப்ப நம்பலாம் கிருஷ்ணா. டேய் அட்ரஸ் பாடுறா. நம்பர் 5 MMA சின்னப்ப தேவத்தரு, சென்னை 17. இதாண்டா. கரெக்டா சொன்னபடி வந்துட்டீங்க. டேய் ஏதோ பிளானோட வர மாதிரி தெரியுது. என்ன உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்கல்ல? இல்லங்க, நீங்க டீ பார்ட்டி கொடுக்கறதா சொன்னீங்கல்ல? ஆமா, எஸ் சொன்னேன். டீ பார்ட்டி தான். This is tea shop. இங்க இருக்கிறது டீ வாங்கி கொடுத்த டீ பார்ட்டி. That's all. மாஸ்டர் மேடம் ஒரு 8 டீ ஸ்ட்ராங்கா போடுங்க. 4 டீ கிளாஸ் கழுவி, 4 டீ கிளாஸ் கழுவாம. தெய்வமே அசத்திறேன். டேய் டீ போடுறா. லுக், இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சீங்க, கத்தி கூச்சல் போட்டு தர்மடி வாங்க வச்சிருவேன். என்னடா எடுத்துக்கடா. இது அப்படி இருக்கு. அம்மா இந்தாங்கம்மா. இந்தா. இதை எப்படா குடிக்கிறது? இந்தாங்கம்மா. இதெல்லாம் கழுவாத கிளாஸ், இது கழுவுன கிளாஸ்மா. சந்தேகம் இல்ல, நம்ம கடைதான். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததே இல்லையே. எனக்கு சுக்கரேச ஆரம்பிச்சிருச்சு. என்னை வாழ வைத்த தெய்வமே வாழ்க. தாயே அம்மா, நீங்க ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்தீங்கன்னா போதும், இந்த டீ கடையை வித்துட்டு சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சிருவேன். சின்ன ஹோட்டல் என்ன, 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். ஆனா ஒரு சின்ன காரியம் பண்ணணும். சின்ன காரியம் என்ன, பெரிய காரியமே பண்றேன். சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பயில்வான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். பயில்வானா? எப்படிப்பட்ட பயில்வான்? நான் ஒரு குத்து விட்டேன்னா அவன் 6 தையல் போடணும். அதையே 2வது குத்து விட்டேன்னா 36 தையல் போடணும். மாஸ்டர், அம்மா நீங்க ஹோட்டல் கட்டணும்னா நாங்க தினம் இங்க வரணும். அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. இந்த 4 பேரோட சட்டையை கட்டிட்டு வெறும் உடம்போட நடு தெருவுல அலைய விடுங்க. டேய் அம்மாவே சொல்லியாச்சு, சட்டையில அவங்கடா. என் சட்டையிலடா, உங்க சட்டைய. டேய் அவரானா? டேய் அவரா? ஏமா? இல்ல இல்ல, இது போதும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயம். நான் காசு கொடுங்க. என்னங்க? ஏய் கிளாஸ் குடி. கொடுங்க. உங்களை நம்பிதாம்மா நான் இருக்கேன். நீங்க தொடர்ந்து 10 நாள் வரணும். என் டீ கடை ஹோட்டல் ஆகணும். நிச்சயம் வருவேன். வரம்மா வரம்மா. டேய் ஒழுங்கு மரியாதையா வீடு போய் சேருங்க. எப்படி எப்படி? நாங்க சட்டை இல்லாம வீதியில் போவோம், அவ்வளவுதானே. இப்ப அப்படியே பாடிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க கண்ணா. என்னடா சொன்ன? மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும்னு சொன்னேன். கார்ல விழல, மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும்னு சொன்னேன். அவன விடா. டேய் கிருஷ்ணா, டேய் அங்க பாரா. வான்மதியோட பரதநாட்டிய அரங்கேற்ற போஸ்டர் ஒட்டி இருக்கு. அவ ஆட போறது பரதநாட்டியம் இல்லடா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியோர்களே, தாய்மார்களே, திருமதி பத்மாவதி அவர்களின் திருநிறை செல்வி வான்மதியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அவர்களின் சார்பாக வரவேற்கிறேன். இப்பொழுது நாட்டியம் ஆரம்பமாகும்.
மாட்டேன்னு லலக்கு லோண்ட பிபா யம்மா யம்மம்மா இடுப்பு சுத்தி பாம்ப பாரம்மா யம்மா யம்மம்மா மகுடி இல்லாம பாம்பு ஆடுதம்மா அத பார்த்தேம்மா நீ நடைய மாத்தி ஆடி காட்டம்மா ஏ அட்டக் பட்டக் துமிக்கு அடிக்கிற தோலுமையா டப்சா ஆவுட்டாம் பாரு கப்சா அப்சக்கல்லு மல்லியா ஆத்து பக்கம் வாரியா பாம்பு 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 டேய் கிருஷ்ணா எங்கேயோ போயிட்டடா நீ. டேய் மச்சான் சூப்பர்ரா. அந்த வான்மதியோட பரதநாட்டியத்தை பாம்பு நாட்டியமா மாத்தன உன்னுடைய மூளைக்கு எங்க அப்பன் துணியை வித்து சேர்த்து வச்சிருக்கானே நிறைய பணம். அதுல இருந்து உனக்கு எனக்கு மகேஷ்க்கு அரவிந்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ல அட்டகாசமான தண்ணி பார்ட்டி நான் தரேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ ஒன் பஃப். பரதேசி சொந்தமா ஒரு சிகரெட் வாங்குறதுக்கு வக்கு இல்ல, நீ போய் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்க வணக்கம். கொடுக்கறனா இல்லையான்னு பாருடா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பார் எங்க இருக்கு? அதுக்கு ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? திஸ் சைட் செகண்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. வாங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். அவங்க இப்ப எங்க போறாங்க? பாருக்கு போறாங்க. பாருக்கா? ஏய் சித்ரா, கார்ல வீடியோ கேமரா இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிடி. எப்படி சார் போணும் பாருக்கு? செகண்ட் ஃப்ளோர். ஓகே கம். டேய், இன்னைக்கு ஃபுல் வாங்கியிருக்கோம், திருப்தியா சாப்பிட போறோம். என்ன சொல்றீங்க? ஓகே மச்சி. டேய் எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க. பணத்தை பத்தி கவலையே இல்லை. எங்க அப்பா கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி மக்கி போன துணியை வித்தே சம்பாதிச்சு. டேய், உங்க அப்பனாவது சேர்த்து வச்சிருக்காண்டா. எங்க அப்ப பொண்ணுங்களை டாவ் அடிக்கிறது, ரோட்ல நின்று சைட் அடிக்கிறது, இப்படியே காலத்தை தள்ளிட்டான்டா. பாவண்டா எங்க அம்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் துரும்ப அழிச்சிட்டாங்கடா. எங்க அப்பா மட்டும் யோகியமாக்கா கடைக்கு சேல்ஸ் கடை வந்தவள தால் கடை மாத்திடுறான்டா. லாயரை பார்க்க போறதுக்கு எதுக்குடா சேல்ஸ் கடை கூட கூட்டிட்டு போனோம்? உங்க அப்பா மாதிரி இல்லடா எங்க அப்பன். தொட்ட பொண்ணு எதையுமே விட மாட்டான், சின்ன வீடாக்கிடுவான். எல்லாருக்கும் சின்ன வீடு தான் இருக்கும், எங்க அப்பனுக்கு சின்ன ஊரே இருக்குதுடா. அழாதடா. நம்ம எல்லாம் எப்படா சம்பாதிக்கிறது? நம்ம அப்பனுங்களா மாதிரி. யாரா வந்திருக்காங்கடா. யார் சார் நீங்க? ஏப்பா பசங்களா என்ன பண்றீங்க? வீட்ல டிவி பாக்குறீங்களா? ஐயோ அண்ணே, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கோ? ஒண்ணுமில்ல, ஒரு 4 பொண்ணுங்க வந்துச்சு, இந்த கேசட்டை குடுத்துச்சு, உங்ககிட்ட குடுக்க சொல்லி குடுத்துட்டு போச்சு. கிருஷ்ணா என்னடா கேசட்டு? பாத்துருவோம். போடு போடு. யா. எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க. பணத்தை பத்தி கவலையே இல்லை. எங்க அப்பா கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி மக்கி போன துணியை வித்தே சம்பாதிச்சு. சாப்பிடுங்க. பாவடா எங்க அம்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் துரும்ப அடிச்சிட்டாங்கடா. பொடியனுங்களா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு எம்ஜிஆர் பார்க்குக்கு வரணும். கேசட் அழைச்சிட்டு ஜாலியா சுத்தலாம்னு நினைச்சீங்க, ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு. ஊரெல்லாம் உங்க பேர் நாரிடும், ஜாக்கிரதை. டேய், இப்ப என்னடா பண்றது? பேசாம ஞாயிற்றுக்கிழமை சொன்ன இடத்துக்கே போயிடலாம்டா. ஆமாண்டா. டேய் இங்க வாயேன். ஸ்டார் ஹோட்டல் பாட்டியை கொடுத்து மாட்டி வைக்கிறேன்.
இந்த படம் காட்டுற வரக்கானா? டேய் கிருஷ்ணா, டேய் எங்க அப்பாடா. என்னப்பா இங்க? ஒண்ணுமில்லடா, இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு படம் காட்டுறாங்களாம். அதை பார்க்கத்தான் வந்தேன். நீ வந்துட்ட, உட்கார் சேர்ந்து பாப்பா. பாப்பா எனக்கு ஒண்ணுக்கு வருதுப்பா. அதை இன்டர் விடுவாங்கப்பா, அப்பப்போ ஒண்ணுக்கு. இப்ப உட்காந்து பாரு. மூர்த்தி, ஐயோ அப்பா, படம் பார்க்க வந்திருக்கிறியா? ஆமாப்பா. அட பாவி, வரும்போது சொல்லிட்டு வந்துட கூடாது, 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. அப்பா கண்ணா, படம் பார்க்க வந்துட்டு கண்ணத்துல நான் கையை எடுத்துட்டு நல்லா பாரு. அப்பா மகனே, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாக்களை பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்கங்கறத இப்ப நீங்க டிவில பார்க்க போறீங்க. விஜி, ஆன் பண்ணுடி. உங்க அப்பனாவது சேர்த்து வச்சிருக்காண்டா. எங்க அப்ப பொண்ணுங்களை டாவ் அடிக்கிறது, ரோட்ல நின்று சைட் அடிக்கிறது, இப்படியே காலத்தை தள்ளிட்டான்டா. பாவடா எங்க அம்மா. எங்க அப்பா மட்டும் யோகியமாக்கா கடைக்கு சேல்ஸ் காலா வந்தவள கால்கால மாத்திடுறான்டா. எல்லாருக்கும் சின்ன வீடு தான் இருப்பா. எங்க அப்பனுக்கு சின்ன ஊரே இருக்குதுடா. என்ன டேய், என் காசுல வளர்ந்துட்டு என்னைய குறை சொல்றியா? அவன் சொன்னல என்ன தப்பு? நீ என்ன சின்ன விடா தானே வச்சுக்கணும்னு நினைச்ச. நான் சண்டை போட்டு தானே உனக்கு சொந்த விடானே. நானும் சேல்ஸ்களை வந்தவதான். புத்தி இருந்ததுனால பொண்டாட்டி ஆயிட்டேன். அவனை போட்டு அடிக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல சைட் அடிச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்பவும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறீங்க. அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்?